வணக்கம் தமிழக மக்களே, வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர்மெலன் திவாகர் அவரை பற்றி பேசுனதுக்காக நமக்கு ஒரு வார்னிங் வந்திருக்கு. அதுவும் யூடியூப் சைட்லேருந்து வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப் சேனல்ல தப்பு தப்பா போடுறாங்க. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். இனியும் திருந்தாத வாட்டர்மெலன் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ வாட்டர்மெலன் ஒரு வீடியோ இப்போ வெளியிட்டிருக்காப்புல. அந்த வீடியோவில் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சேனலோட ஸ்டார்டிங் பீரியடில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திவாகரோட அந்த இன்ஸ்டா அந்த பேஜஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அதில் நம்ம ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிட்டோம். அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணதுனால இப்போ அந்த வார்த்தையை சொன்னோம்னா கூட இது பண்ணுறாங்க, போய் அடிங்க. அதாவது போய் அந்த இன்ஸ்டா ஐடியும் ஃபேஸ்புக் பேஜையும் நம்ம காமிச்சிருந்தோம். காமிச்சதுக்காக இப்போ நம்ம இது தரப்புலேருந்து, இந்த பிளாட்ஃபார்மோட தரப்புலேருந்து நமக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இது உங்களோட முதல் வார்னிங்கு. அதாவது இது ஹரஸ்மெண்ட்டில் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் எத்தனையோ பேரை பேசியிருக்காரு. இவங்களை இப்படி அவங்கள இப்படின்லாம் பேசியிருக்காப்புல. அதெல்லாம் ஹரஸ்மெண்ட்டில் சேரல. அந்த ஆளோட ஐடியை நான் மென்ஷன் பண்ணதுக்காண்டி ஹரஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துருக்காங்க. என்ன நியாயம் எதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அதை பார்த்தேன். அதுக்கு ரீஅப்பீல் பண்ணியிருக்கேன். அப்பீல் ஆகுதா என்னன்னு தெரில. இல்லைனாலும் 90 டேஸில் அது போயிடும். அடுத்தடுத்து என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவீங்க இது யூடியூப்பே கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக இல்லை. இது அந்த நபரோட சைடில் இருந்து இதை மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி என்னை ஹரஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த இது வரும். ஓகேவா? என்னை ஹரஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கான். நான் ஒன்று சொல்கிறேன் மிஸ்டர் திவாகர், உங்களுக்கு அப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலில் எல்லாமே உங்களை பற்றி தான் நான் திட்டி போட்டிருக்கேன். முடிவு பண்ணிக்கோங்க. இந்த சேனல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கனாலும் நான் அடுத்தடுத்து வேறு சேனல்லேருந்து வந்துகிட்டே தான் இருப்பேன். ஓகேவா? எனக்கு ரெவன்யூவே வரலனாலும் பிரச்சனை இல்லை. புது சேனல் க்ரியேட் பண்ணி மானிட்டைஸ் இல்லாமல் போட்டு கிளின்னு கிளிப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதாவது இவர் பிக் பாஸுக்கு முன்னாடியே ஃபேமஸாக, இவரால் தான் பிக் பாஸே ஃபேமஸ் ஆச்சு. நம்மளோட வளர்ச்சி பிக் பாஸுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பிக் பாஸ் இவர் இல்லைன்னா இந்த சீசனே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இதை இது பண்ணியிருக்காரு. பிக் பாஸோட டிஆர்பிக்கு நம்மளோட பங்கு பெரிய முக்கிய பங்காக இருந்துச்சு. இதை கேட்கும்போது என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே என்னென்னா, திவாகர் ஒருத்தர் உள்ளே இருந்தது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இவரை வச்சு என்டர்டெயின் பண்ணி கொண்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத். கானா வினோத் இல்லைன்னா திவாகர் மேலே எல்லாருக்கும் கடுப்பு தான் வந்திருக்கும். கானா வினோத் தான் திவாகரோட அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போனதுன்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் தான். ஆனால் இங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இருந்ததுனால தான் அந்த சீசனே ரொம்ப பெருசாக போச்சு, நான் இருந்ததுனால தான் அந்த சீசனே ஹிட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி திவாகர் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் இந்த யூடியூப் சேனல்ஸ் இவங்க மேலே எல்லாம் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காப்பு. யாராவது இன்டர்வியூன்னு கூப்பிட்டு உங்களை கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்து உடனடியாக அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். அந்த இதில் முதல்ல சிக்கினது நம்ம தான். நம்ம மேலே தான் முதல் ரிப்போர்ட் அடிச்சிருக்காப்புல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நிறைய பேர் என்னை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ எடுத்து இந்த மாதிரி பேடாக கொஸ்டின் கேட்குறாங்க. அவங்க மேலே நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னை பேடாக கொஸ்டின் கேட்டு என்னை இது பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணுறது அதாவது கிறுக்குத்தனம், கோமாளித்தனம். அவங்க மேலே போயிட்டு லோக்கலில் இருக்க இதில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஸ்டேஷனில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் இன்டர்வியூ காசு கொடுத்து, அதாவது அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு தான் நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்க. அவங்க அதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் போகிறீங்க. இன்டர்வியூவில் என்ன கேள்வி கேட்டாலும் அதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. உங்களுக்குன்னு இல்லை, ஏகப்பட்ட உச்சபட்ச நடிகர்களோட இன்டர்வியூலேயே அவங்க சொதப்பினதை முதற்கொண்டு சேனல்ஸ் எல்லாருமே போட்டிருக்காங்க. நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. ஓகேவா? ஸோ அடக்கி வாசிங்க. யூடியூப் சேனல்ஸ் மேலே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கனாலும் சரி, கம்ப்ளைண்ட் பண்ணிங்கனாலும் சரி, இங்கே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இந்த எனக்கு வார்னிங் வந்திருக்கு, அது கிளியர் ஆகட்டும். அது கிளியர் ஆகுதுக்கு முன்னாடி நீங்கள் அடுத்தடுத்து இது கொடுத்தாலும் சரி, இல்லை வார்னிங் கொடுத்தாலும் சரி, நான் அதை பெருசாக மதிக்க போகிறது கிடையாது. ஓகேவா? அடுத்த சேனல் நான் போய்கிட்டே இருப்பேன். இல்லை வேற ஒரு சேனலில் போயிட்டு இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஓகேவா? அதாவது நான் ஒருத்தரை கலாய்ச்சிருக்கேன். அவர் நல்லவராக இருந்து அப்படின்னா நான் ஓகே, நான் உங்களை கலாய்ச்சது தப்பு அப்படின்னு சொல்லி நான் நேரடியாக போயிட்டு
சார் இந்த மாதிரி உங்களை நான் இது பண்ணி போட்டிருந்தேன், அது வந்து எனக்கு வார்னிங் வந்திருக்கு, நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட்டு அவ்வளோ நல்லவரெலாம் கிடையாது. அதனால நான் பண்ண மாட்டேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ, ஓகேவா? இது இல்லைன்னா நான் ஃபேஸ்புக்கில் போடுவேன், ஃபேஸ்புக் இல்லைன்னா இன்ஸ்டாவில் போடுவேன், ஓகேவா? என்னை எதில் நீ தூக்கணும்னு நினச்சாலும் நான் அடுத்தடுத்து வேறு பிளாட்ஃபார்மில் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன், புதுசாக க்ரியேட் பண்ணி வந்துக்கிட்டே தான் இருப்பேன், ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்னோட இன்னொரு ஒரு பக்கத்தை வந்து இதே மாதிரி நான் வச்சு நடத்திக்கிட்டு இருந்த ஒரு பக்கத்தை வந்து நீ வந்து ரிப்போர்ட் பண்ணிட்ட. நான் அதையும் பொறுத்துட்டேன். ஆனால் பட் நீ இந்த இதுக்கும் அதே இதை கொடுத்துருக்க. அது வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரைக்காக விழாமல் வார்னிங்காக விழுந்திருக்கு. அதாவது என்னன்னா, நீங்கள் வந்து அந்த ஒரு 3 செகண்டில் அந்த வார்த்தைங்கிறதுனால எனக்கு வார்னிங்காக விழுந்துருச்சு. அடுத்து நம்ம பார்ப்போம், மோதி பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீயும் மோதி பாரு, நானும் மோதி பார்க்குறேன், என்ன நடக்குன்னு பார்த்துருவோம். அதாவது நீ வந்து உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி நீங்கள் காட்டிட்டீங்க மிஸ்டர் திவாகர். நான் வந்து இப்போ என்னோட வீடியோஸ் மூலமாக நான் என்ன மக்களுக்கு சொல்லணுமோ அதை நான் சொல்லிக்கிறேன். மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் எப்பேற்பட்ட ஆளுன்ட்டு. அதாவது நீங்கள் போய் லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நான் லீகலாக ஒத்துக்கணும். நீங்கள் லீகலாக பண்ணலையே இது. உங்களை வந்து அசிங்கமாக திட்டுறது ஏதாவது பண்ணால் சரி, ஓகே. நான் அசிங்கமாக எந்த வீடியோலையுமே திட்டலை. நீங்கள் பண்ண கிறுக்குத்தனத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு நீங்கள் வந்து ஹர்ட்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலேயும் நான் அதை பண்ணுவேன். இங்கே வந்து ஹஸ்பண்டுங்கிற பேச்சுக்கே வந்து இங்கே இடம் இல்லை, ஓகேவா? இங்கே வந்து யாரும் யாரையும் தகாத வார்த்தைகளில் திட்டவோ எதுவுமே செய்யலை. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதையும் மீறி நான் திரும்பவும் உன் மேலே நான் அந்த இதை வைப்பேன், கொடுப்பேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கொடுங்க, அதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாய், நன்றி.